கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 42:5 வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். நம்முடைய ஆத்துமா பல நேரங்களில் கலங்கி போகிறது. நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளில் பல விதமான சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் கடந்து வரும் பொழுது முதல்ல நமக்குள்ள என்ன உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகும்போது பயம் உண்டாகிறது, கலக்கம் உண்டாகிறது, கவலை உண்டாகிறது. இதெல்லாம் நம்முடைய ஆத்துமாவில் விழுந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த ஆத்துமாவில் இருக்கிற அந்த கலக்கம் நீங்க வேண்டும், அந்த பயம் நீங்க வேண்டும், அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு போக வேண்டும் அப்படின்னா, தாவீது இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை நம்மளுக்கு சொல்லித் தருகிறார். நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். அப்போ ஆத்துமாவில் இருக்கிற கலக்கம் உடனே என்ன செய்யாது, சும்மா போயிடாது. அவர் சமூகத்துக்கு நாம் அவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவில் குடிக்கொண்டிருக்கிற நம்மை அமிழ்த்துகிற அந்த கவலைகள், கலக்கங்கள், அந்த பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஆமென். தாவீது இதை என்ன செஞ்சிருக்கிறாரு, பல சூழ்நிலைகளில் அவருக்கு ஏற்பட்ட பல ஆபத்துகளில் பலவிதமான சூழ்நிலைகளில் தாவீது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். அவரை துதிக்கிறதுக்கு நம்மளுக்கு மனநிலையே வராட்டினா கூட, ஏன்னா அப்படிப்பட்ட கலக்கமான சூழ்நிலைகளில் துதிக்கிறதுக்கு மனநிலை எல்லா நேரத்துலையும் இருக்காது. அந்த மனநிலை இல்லாட்டினா கூட நாம் ஒரு பாடலை பாட ஆரம்பிக்கும்போது, அவர் சமூகத்துக்கு ஒரு பாடலை பாட ஆரம்பிக்கும்போது கொஞ்ச நேரத்திற்குள்ளாக கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய துதியில் அவர் வாசம் பண்ணுகிறதையும் அவர் டேக் கண்ட்ரோல் எடுக்கிறதையும் உங்களால் என்ன செய்ய முடியும், நல்லா உணர முடியும். அந்த அனுபவத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாம் துதித்து முடித்து வெளியே வரும்போது, நீங்கள் எந்த காரியத்திற்காக, எந்த பாதைகளில், எந்த சூழ்நிலை நிமித்தமாக கலங்கி கொண்டிருந்தீர்களோ, கலக்கமடைந்திருந்தீர்களோ, பயந்து கொண்டிருந்தீர்களோ, அந்த பயம், கலக்கம், கவலை எல்லாவற்றையும் ஆண்டவரை துதிக்கிற அந்த துதியின் மூலமாக ஆண்டவர் முதலாவதாக நமக்குள்ள அந்த ஒரு குணமாக்குதலை உண்டு பண்ணி நம்முடைய ஆத்துமாவை அதெல்லாம் நீக்கி போட்டு குணமாக்குகிறார். அதற்கு பதிலாக என்ன செய்கிறார் தெரியுமா, அவருடைய தைரியத்தையும், விசுவாசத்தையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் நம்முடைய ஆத்துமாவில் அருளி செய்கிறார். அப்போ இந்த ஆத்மாவில் இப்படிப்பட்ட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை துதிக்கும் போது தான் இப்படிப்பட்ட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு நடக்கிறது. அதாவது நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற கலக்கம், கவலைகளை நீக்கி போட்டு அவருடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் கர்த்தர் எப்போ நிறைய பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவரை துதிக்கிற துதியின் மூலமாக. அதனால் கர்த்தரை நாம் அதிகமாக உயர்த்துவோம், அதிகமாக துதிப்போம். நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற கலக்கத்தையும் கவலையும் நீக்கி நம்மை குணமாக்கி, நம்மை சமாதானப்படுத்தி, சந்தோஷப்படுத்தி தொடர்ந்து அவருக்குள்ள முன்னேற, அவருக்குள்ள பலப்பட கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக. நாங்கள் இன்னும் உம்மை துதிக்க, எங்கள் ஆத்மாவில் இருக்கிற கலக்கம் நீங்க, கவலைகள் நீங்க, நாங்கள் உம்மை துதித்து முன்னேற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.